சாட்சி பாவனை தியானம், விட்னஸ் மெடிடேஷன். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு கண்ணை மூடி நம்ம வந்து மூச்சு காற்றை வந்து கவனிக்கணும். மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும். இதுக்கு ஆனாபானா சை தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சிம்பிளாக மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் நீங்கள் கவனித்தா போதும். அப்படி கவனிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள், காட்சிகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் இல்லைங்களா. எண்ணங்கள், காட்சிகள் வராமல் நமக்கு வர முடியுமா? முடியாது இல்லைங்களா. அப்போ ஏதோ ஒரு எண்ணங்கள், எப்போது நடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எண்ணங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எண்ணங்கள், இல்லாட்டி இனிமேல் இப்படி நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள், பயங்கள், காட்சி அமைப்புகள் இப்படின்னு நிறையா வந்து நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ விதமான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடுது. அந்த மாதிரி எண்ணங்கள், காட்சிகள் அவங்க திரும்ப திரும்ப அது காமிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தியான பயிற்சி. இது ஒரு அடிப்படையான ஒரு தியான பயிற்சி. அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு சாட்சியாக அதை வந்து பார்க்கணும், அவ்வளோதான் செய்யணும். அதுக்கு நம்ம வந்து எதிர்வினை செய்யக்கூடாது. எதிர்வினை செய்யக்கூடாதுன்னா, அது ஒரு நமக்கு ஒரு கவலையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு காமிக்குது, ஒரு எண்ணத்துலேயோ காட்சியிலையோ காமிக்குது அப்படின்னா, நம்ம அது கூட சேர்ந்து அது கூட இன்வால்வ்மெண்ட் ஆகி நம்ம சோகமாக இருக்கிறதோ, கவலைப்படுறதோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதோ, நம்ம பிடிக்காதவங்க ஒரு முகத்தை வந்துச்சு அப்படின்னா, இவன் என்ன இவர் வந்து நமக்கு முகம் வந்து நமக்கு காட்சியாக வருது அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுறதோ, அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. இது வந்து ஒரு காட்சி, ஒரு அமைப்பு, ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அது திரையரங்கில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு சாட்சியாக அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நமக்கு வந்து பாதிக்காமல் அந்த படத்தை வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. அது மாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள், காட்சிகள் எல்லாமே யாருக்கும் நடக்கிற மாதிரி, ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குற மாதிரி, மொபைலில் ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு சாங்ஸ் கேட்குற மாதிரி, நமக்கு சம்மந்தமில்லாத இன்னொரு விஷயம் மாதிரி நம்ம வந்து அதை ஒரு சாட்சி மாதிரி வந்து நமக்கு வந்து பார்க்கணும்.